ஓகே. அதே போல் முதல்ல அந்த விஜய் அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது நான் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்றைக்கே போட்டேன். ஏங்க இக்கு இருக்கா இல்லையான்னு போட்டேன். அந்த இக்கை சேர்த்திருக்கார். இதுவே என்னது காட்டுதுன்னா, ஒரு தவறை சுட்டி காட்டினால் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் விஜய்க்கு இருக்கிற வரைக்கும் அவர் கண்டிப்பாக அரசியலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. தவறு இன்னைக்கு விஜயை போய் நீ வந்து ஜோசப் விஜயா அதுவான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவில் பிறந்தவர்கள் இந்தியர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர் இந்துக்களாக இருக்கலாம், முஸ்லீம்களாக இருக்கலாம், கிறிஸ்துவர்களாக யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தேர்தலில் நிற்க முழு உரிமை உண்டு. ஸோ அவரை 2026 தான் வரப்போறேன்றாரு. அப்போ என்ன நினைக்கிறாரு, இன்னும் தன்னுடைய அடித்தளத்தை மிக ஸ்ட்ராங்காக போடணும் அப்படின்னு நினைக்கும் போது அதற்குண்டான விஷயங்களை செய்கிறாரு. அப்படி இருக்கும்போது விஜய்